தேசத்தில் அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டாங்க. ஆனால் அங்கே அடிமையாக வாழலை. 4 பேர் அங்கே எப்படி இருந்தாங்க? அதிகாரிகளாக இருந்தாங்க. நான் சொல்கிற பக்தியும் வைராக்கியமும் விசுவாசமும் உள்ளே இருந்தால் உங்களை யார் பிடிச்சிட்டு போனாலும், நீங்கள் எங்கே போனாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, உங்களை கட்டி வைக்க முடியாது, பிசாசு உங்களை கீழே தள்ள முடியாது. நீங்கள் அதிகாரியாக இருப்பீங்க, நீங்கள் ஆளுகை செய்வீங்க, நீங்கள் அதிபதிகளாக இருப்பீங்க, அதிகாரமுடையவங்களா இருப்பீங்க. ஆமேனா இல்லையா? ஆண்டவர் விட்டுருவார் எங்கேயாங்களோ? விட மாட்டாரு. சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு தீ, பக்தி என்கிற ஒரு அக்கினி, விசுவாசம் என்கிற ஒரு அக்கினி, தெய்வ பயம் என்கிற ஒரு அக்கினி உள்ள பற்றி எரியும் என்றால் என்னை யாரும் எதுவும் எந்த சூழ்நிலையும் எந்த சட்டதிட்டங்களும் என்னை அடிமைப்படுத்த முடியாது, என்னை அடிமைப்படுத்த முடியாது, என்னை அடிமைப்படுத்த முடியாது. அதிகாரியா இருப்பேன். என்னை ஆளுகிறவர் கர்த்தர், ராஜாதி ராஜா என்னை ஆளுகை செய்கிறார். சர்வத்தையும் படைத்தவருடைய ஆளுகை என் மேலே